குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி இறந்து மஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் 25வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நெல்லை கொக்கிரகுளம் நினைவிடத்தில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவர்கள் 35 ரூபாய்க்கும் 53 ரூபாய்க்கும் பணி செய்த போது அட்டைப்பூச்சிகளைப் போல அந்த நிர்வாகங்கள், அது இங்கே பிபிடிசியாக இருந்தாலும் சரி, வேறு வேறு நிர்வாகங்கள் தமிழ்நாட்டுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இந்த தொழிலாளர்களை அட்டைப்பூச்சிகளைப் போல சுரண்டி கொடுத்தவர்கள். இந்த தொழிலாளருடைய வாழ்வில் சிறிது முன்னேற்றம் காண முற்பட்டிருக்கக்கூடிய 450 ரூபா சம்பளம் வந்த பிறகு அதை கூட அவர்கள் ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்வுரிமையை பறிப்பதற்கு திட்டமிட்டு இன்று மாஞ்சோரக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் என்று அந்த எந்த கொடுங்கோல் ஆட்சி செய்தார்களோ, தொழிலாளர்களை கசக்கி பிடிந்தார்களோ, அட்டைகளைப் போல இரத்தத்தை உறிஞ்சினார்களோ, அந்த பிபிடிசி நிர்வாகத்தினுடைய மூளைக்கு அல்லது அவர்களுடைய சதிக்கு துணை போகக்கூடிய வகையில் இன்றைய மாநில அரசும் செயல்படுகிறது. அதற்கு துணை போகக்கூடிய வகையிலே இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய்த்துறை முதன்மை அலுவலர் கார்த்திகாயனும் செயல்படுகிறார். எல்லோருமே செயல்படுகிறார். வாழ்விலே முன்னேறுகின்ற பொழுது அவர்களுக்கு விட்டு கொடுத்து அவர்களை முன்னேற்றுவதற்கு பதிலாக அவர்களை தரதரவென்று கீழே இழுத்து மீண்டும் தரையிலே போடுவதற்கு சமமாக இன்று உங்களுக்கு 2 லட்சம் கொடுத்து விடுகிறோம், 1.5 லட்சம் கொடுத்து விடுகிறோம், உங்களுக்கு 3 லட்சத்திலே வீடு கொடுத்து விடுகிறோம், அது புலிகள் அங்கே நாங்கள் வளர்க்கப் போகிறோம், அது காடுகளை வளர்க்கப் போகிறோம் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி நீதிமன்றங்களையும் ஏமாற்றக்கூடிய வகையிலே அறிக்கைகள் எல்லாம் தயார் செய்து இப்பொழுது ஒட்டுமொத்தமாக மாநில அரசு, அந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் சில தொழிலாளர்களையும் அதாவது கருப்பாடுகளாக தயார் செய்து இன்று அவர்களை வெளியேற்றுவதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சதி நடக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலும், புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் ஒரு காலத்திலும் மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பறிப்பதற்கு விட மாட்டோம்.